பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அமர ரப்பி பில் கிஸ்தி வஅகீமு உஜூஹக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின் வதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன கமா பதஅக்கும் தஊதூன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அமர ரப்பி என் ரப்பு எனக்கு ஏவினான், பில் கிஸ்த் நீதி நேர்மையிலே நிலைத்திருக்கும்படி எனக்கு அல்லாஹ் தஆலா ஏவினான். என் ரப்பு எனக்கு அதான் ஏவனா என்று நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா? அவர்கள் அந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே என்ன சொல்றாங்க? காலு வஜதுனா அலைஹி ஆபானா இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன். அவர் அசிங்கமான காரியங்கள் செய்தால், குஃப்ரு அசிங்கமானதுதான். ஏன்? அல்லாஹ் தஆலாவை மறுக்குதல். ஷிர்க் அசிங்கமானதுதான். அல்லாஹ்வோடு இணை வைக்குதல். எப்படி ஒரு பெண் தன் கணவனுக்கு இன்னொரு கணவன்கிட்ட போனா அசிங்கம்னு சொல்றோமோ, அது மாதிரி அகில உலகத்தை படைத்த ரப்பாகி அல்லாஹ் இருக்க இன்னொரு அல்லாட்ட இன்னொரு இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் அசிங்கம்தான். அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான செய்கைகள் தான் ஷிர்க் குஃப்ர். அது மட்டுமல்ல, அந்த ஷிர்க்கிலே அவர்கள் இருப்பதினாலே மானக்கேடான எத்தனையோ காரியங்கள் செய்கிறார்கள். ஒன்று, நிர்வாணமான முறையிலே அந்த சிலைகளை சுற்றி வருகிறார்கள், அம்மனமான முறையில். இது அவர்களுடைய பழக்கமாகவே இருந்துச்சு. பிரஹ்மன் அப்படிங்கிறோம்ல, பிரஹ்மன் பிராமணர்கள், பிரஹ்மன் அப்படின்னு சொன்னாலே நிர்வாணமானவர்கள் தான். அது பிரஹ்மன் வார்த்தைக்கு அர்த்தம் என்னதான்? நிர்வாணமானவர்கள். இப்ப நிர்வாணமாக அவர்களுடைய அசிங்கமான முறையிலே அவர்களுடைய கடவுள்களை சுற்றி வருவதை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டினான் ஷைத்தான். ஆரியர்கள் சொல்லுவாங்கல்ல பை, திராவிடர்கள் ஆரியர்கள். ஆரினாலும் நிர்வாணம் தான் அர்த்தம். ஆரி ஐன் அலிப் ரே. ஆரின்னு அர்த்தம் என்ன? ஆரியுல் யாப், ஆரியுல் பதன், உடல் நிர்வாணமாக சுற்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதான் ஆரியர்கள். அப்ப அவர்களுடைய பழக்கமே அவங்களுடைய தெய்வங்களின் முன்பு நிர்வாணமாக ஆட்டம் போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணங்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் எந்த ஆடையை கொண்டு பாவம் செய்கிறோமோ அந்த ஆடையை வைத்துக் கொண்டு இறைவன் முன்பு செல்ல நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி நிர்வாணமாக செய்கிறார்கள். அப்ப எது எது அசுத்தமானது, எது கீழ்த்தரமானது, மானத்தை மறைக்கக்கூடியது என்றெல்லாம் அவர்களுக்கு அது தெரியவில்லை, ஷிர்க்கில் இருந்தனால. தற்காலங்களிலும் சில ஊர்களில் பார்க்கலாம், அந்த பெண்கள் கோவிலுக்கு முன்னாடி உள்ள குளத்துல அப்படியே குளிச்சுட்டு அந்த ஈரத்தோடு எந்திரிச்சு வெளியே வருவாங்க. அடிந்திருக்கும் ஆடையும் மிக சன்னமான ஆடை, அதுல அந்த ஈரத்தோட எந்திரிச்சு அப்படியே வர்றாங்க. அவருடைய மறைவிடங்கள் எல்லாம் தெரிகின்ற அளவுக்கு நடந்து கொள்கிறார். இன்னும் சில பேர் பார்த்தா அதை விட மோசமா இருக்கும். அந்த ஈரத்துடனே அப்படியே உருண்டுகிட்டே போவாங்க. அப்படியே அவருடைய மறைவிடங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு போகுது. இது போன்ற மானக்கேடான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு காரணம் கேட்டதற்கு காலு வஜதுனா அலைஹா ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இவ்வாறு செய்துதான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வல்லாஹு அமரனா பிஹா, இவ்வாறு செய்யும்படி அல்லாஹ் தான் எங்களுக்கு ஏவினான் என்று அவர்கள் கூறினார்கள். அப்ப அல்லாஹ் அதில் சொன்னா, நபியே நீங்க சொல்லுங்க, குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாய், அருவருக்கத்தக்க மானக்கேடான காரியங்களை அல்லாஹ் ஒருபோதும் ஏவுவதில்லை. அத்தகூலுன அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் ஏவுகின்றீர், அல்லாஹ் சொல்லுகின்றீர்களா? இன்னும் கொஞ்சம் மோசமா போனா, கொஞ்ச நாளைக்கு ஒரு பேப்பர்லாம் வந்துருந்துச்சு, ஒரு சாமியாரு நிர்வாண பூஜை, அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக தான் கலந்து கொள்ளணும் அப்படின்றார். இன்னொரு சாமியாரை கைது பண்ணாங்க தமிழ்நாட்டில். அவர் என்ன பண்றாரு, எழுதி வாங்கித்தான் சேர்க்கிறாராம் அவருடைய மடத்தில் சேர்ப்பது யாராக இருந்தாலும். இங்கே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைவதற்காக வேண்டி எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கலந்து பழகி கொள்ளலாம், கலந்து உறவாடலாம். அது அதுவும் ஒரு போதனைகள்ல ஒரு பகுதி தான் அது. அவர்கள்
அதாவது உலகத்தில் உச்சத்தை எழுதினால்தான் ஆன்மீகத்தின் உச்சத்தை எழுத முடியும் என்பது எங்கள் கொள்கை அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அந்த பெண்களோடு ஈடுபட்டிருந்ததாக ஒரு சாமியார் கைது செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அவர்கள் அசிங்கமானதற்கு பெயராக, ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் பெயராக இறைவனுடைய திருநாமத்தை பயன்படுத்தி கொண்டு இது ஆன்மீகம் என்ற பெயரிலே அசிங்கத்தையும் அருவருக்கத்தக்க மானக்கேடான செயல்களையும் அரங்கேற்றி கொண்டிருந்த காலம் அது. இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்து இவ்வளவு அறிவு பெருகிய காலத்திலேயும் அதையும் ஆன்மீகம் என்று நம்பி அங்க போய் சில பேர் சேர்றாங்க. காரணம் ஒன்று, அறியாமையினால விளக்கம் இல்லாம எதாலும் கண்மூடித்தனமா நம்புறது. இன்னொரு காரணம் என்னன்னா, அவர்களும் அதை அனுபவிச்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை, அவனும் போயிடுறான். ஆன்மீகம் என்ற பெயரில் மோசடிகள், அசிங்கங்கள். இதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தார், ஒரு சாமியார், ரஜினிஷ்னு சொல்லி. அவர் உலகத்திலே பிரபலமானவர். அவர் காரணம் இதேதான். என்ன, ஆன்மீகம் என்ற பெயரில் நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆண்களை ஒன்று திரட்டி அவளுக்கு மத்தியில் ஆடையின்றி யார் வேணா யாரை வேணா கூட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களுக்கு மத்தியில் பயன்படுத்த செய்து, இதுக்கு பேர் ஆன்மீகம், நாங்கள் ஆன்மீகத்தில் ஒரு ஃப்ரீனஸ், ஒரு சுதந்திர கட்டுப்பாடு கொண்டு வர்றோம். பாருங்க, எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, ஆடு மாடுகள் இருக்கு, இவைகள்லாம் தங்களுக்கு கட்டுப்பாடாக வச்சிருக்கின்றன. எவ்வளவு சுதந்திரமான வாழ்க்கை, எல்லாம் ஆடை அணிந்து கொள்கின்றனவா? இவையெல்லாம் தனக்கு வந்து ஒரு மனைவி ஒரு கணவன் என்று வாழ்கின்றனவா? இல்லையே. நாம் மட்டும் இன்னும் மிருக வாழ்க்கை வாழாமல் மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் மிருகமா போகக்கூடாது, மனுஷனா போனவங்களுக்காக எல்லாம் நபிமாரில் அமைச்சு வச்சான். இப்ப இறைவன் பெயரை சொல்லிக்கொண்டு மனிதனா இருந்தவர்கள் மிருகமாகி கொள்ளக்கூடிய காலம். அதை கேட்டு அவன் முன்னாடி 10 பேர் போறானோ. இவ்வாறு அசிங்கங்களை ஆன்மீகம் என்ற பெயரில் அரங்கேற்றி கொண்டிருக்கும் உலகத்துக்கு மத்தியில் காரணம் கேட்டால் எங்கள் இறைவன் எங்களை இப்படித்தான் ஏவினான் என்றும் பொய் கூறுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை யாருக்கும் ஏவுவதில்லை. தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வின் மீது அறியாத ஒன்றையெல்லாம் இட்டுக்கட்டி நீங்கள் சொல்லுகின்றீர்களா? இறைவன் இவ்வாறு சொன்னான் என்று. கொல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அமர் ரப்பி பில் கிஸ்த், என் ரப்பு எனக்கு நேர்மையைத்தான் நீதியைத்தான் ஏவினான். யாருக்கு மத்தியிலே நீதியாக நடந்து கொள், அநீதியின் பக்கம் செல்லாது. உன் துரோகிகளையும் உனக்கு விரோதிகளையும் சரி, அவர்கள் எந்த அளவு உனக்கு குற்றம் இழைத்தாலும் அந்த அளவு தண்டித்து, ஒரு திட்டு திட்டியும் 2 திட்டு திட்டாது, ஒரு அடி அடிச்சாலும் 2 அடி அடிக்காது என்று நேர்மை எங்களுக்கு ஏவினார். மானக்கேடானதை ஒரு காலம் எங்களுக்கு இறைவன் ஏவியதில்லை. வாகீமு உஜூஹக்கும், இன்னும் உங்களுடைய முகங்களை எல்லாம் நீங்கள் திருப்புங்கள் அவன் பக்கம். இந்த குல்லி மஸ்ஜிதில், தொழுகக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் உங்கள் முகங்களை அவன் பக்கமே திருப்புங்கள். அவன் பக்கமே திருப்புங்களை கொண்ட நோக்கம், அவன் விதியாயிருக்கக்கூடிய காபத்துல்லாஹின் பக்கம் முகம் திருப்பி நில்லுங்கள், இது ஒரு அர்த்தம் வைக்கலாம். அல்லது அவன் பக்கமே திருப்புங்கள்னா உங்களுடைய சிந்தனைகளை, உஜூனா சிந்தனைக்கும் சொல்லுவாங்க, முகத்துக்கும் சொல்லுவாங்க. உங்களுடைய சிந்தனைகளை அவன் பக்கமே திருப்புங்கள். அவன் ஒருவனையே வணங்குங்கள், ஷிர்கு குஃப்ரின் பக்கம் போகாதீர்கள். அவன் அல்லாத மற்றவைகளை இலா தெய்வம் என்று ஒரு காலம் எண்ணாதீர்கள். உங்கள் முகங்கள் அனைவரையும் ஒரு பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப முகம் திருப்பதை கொண்டு இங்க நோக்கம் உங்களுடைய மக்சூதாக, மாபூதாக, உங்கள் தெய்வமாக, இறைவனாக அவன் ஒருவனையே ஆக்கிக் கொள்ளுங்கள். அதுதான் இங்க முகம் திருப்பதை கொண்டு அர்த்தம். இன்றைக்கு ஊரே அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்துல் கலாம் அப்படிங்கிறாங்க, பாரத பிரதமரை ஊரே பார்த்து கொண்டிருக்குன்னா, ஊரே எல்லாம் பார்த்துதான் இருக்க அவரை. எல்லாம் அந்த ஊருக்கு திரும்பவே இல்லையாக்கும், கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி உங்கள் முகங்களை அவன் பக்கம் திருப்புங்களும், கவனங்களை சதா அவன் பக்கமே வைத்துக் கொண்டிருங்கள். இந்த குல்லி மஸ்ஜிதில், ஒவ்வொரு தொழுகும் இடத்திலேயும், தொழுகும் இடங்கள் எல்லாம் அவன் ஒருவனையே தொழுகுங்கள். காபாவா இருக்கட்டும், அது மற்ற இடமா இருக்கட்டும், அது மஸ்ஜித், உலகம் எல்லாம் மஸ்ஜித் தான் நமக்கு. அதனால எந்த இடத்திலே போனாலும் அவன் ஒருவனையே சிந்தனையை வையுங்கள். இன்னும் அந்த ஒருவனையே நீங்கள் அலையுங்கள். முஹ்லிஸீன லஹு தீன,
தீனை அவனுக்கு மட்டுமே களப்பற்றவர்களாக ஆக்கிய நிலையில் அவன் ஒருவனுக்குத்தான் மார்க்கம் சொந்தம், அவன் ஒருவனுக்குத்தான் தீன், அவன் ஒருவனைத்தான் கட்டுப்பட வேண்டும் நாம் என்று அவன் வழியை ஏற்றுக்கொண்டவர்களாக முற்றிலுமாக அவன் பக்கம் முகம் திரும்பியவர்களாக செல்லுங்கள். கமாபதாக்கும் எப்படி அல்லாஹ் உங்களை ஆரம்பத்திலே படைத்தானோ தௌது அவ்வாறே நீங்கள் திரும்புவீர்கள். இப்ப எப்படி அல்லாஹ் தாலா உங்களை எதுவும் இல்லாம துனியாவுக்கு வரும்போது தாய் வைத்திருந்து துனியாவுக்கு வரும்போது எதுவும் இல்லாம வந்தீங்களோ அது மாதிரி எதுவும் இல்லாம தான் அவன்கிட்ட வருவீங்க. இந்த காசு, பணம், நிலை, இந்த நிலம், வீடு, மனக்கட்டு, ஃபேக்டரி, செல்வம், செல்வாக்கு எதுவும் வராது கூட. அவன் முன்னாடி தனியா வந்து நிற்ப. அந்த நாளை பயந்து கொள். ஃபரீகன் ஹதா, ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டினான். ஃபரீகன் ஹக்கா அலைஹிம் தலாலா, இன்னொரு கூட்டத்தினருக்கு அல்லாஹ் தஆலா வழிகேட்டை அவர்கள் மீது விதியாக்கி விட்டான். காரணம் என்ன? ஏன் அவர்கள் மீது வலாலத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விட்டான்? காரணம் என்ன? இன்னமும் இத்தகது ஷயாத்தீன அவுலியா மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை தனது நண்பர்களாக ஆக்கிக் கொண்டார்கள். ஷைத்தான்களை, இத்தகது ஷயாத்தீன, ஷைத்தான்களை, வழிகெடுக்கக்கூடியவர்களை தனது நண்பர்களாக அவன் ஆக்கிக் கொண்டான். அதனால் அல்லாஹ் தஆலா வலாலத்திலேயே வழிகேட்டிலேயே அவனை விட்டு விட்டான். மின் தூனில்லாஹ், அல்லாஹை விட்டுவிட்டு ஷைத்தான்களை நண்பர்களாக்கிட்டான். இப்போ ஷைத்தான் நண்பனாக்குன்னு அர்த்தம் என்ன பை? அவன் எங்கே கூப்பிட்டு போய் அவன் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிறது அப்படியா? ஷைத்தான் நண்பனாக்குறதுன்னா ஷைத்தான் வேலைகளை பிரியப்படுறது தான் நண்பனாக்குறது. ஒரு சில நேரங்களில் நம்மளே நம்மை அறியாத ஷைத்தானுடைய வேலை வந்துடுது. ஷைத்தானுடைய வேலைகள் நடைபெற்றது. தெருவில் போகிற பொம்பளை ஒருத்தர் வரா, பார்வை போட்டுறது, உடனே அஸ்தோபா செஞ்சிடற, தௌபா செஞ்சிடற. முதல் பார்வை எல்லாமே மன்னிச்சிடுறான். ரெண்டாவது பார்வை எதிர்ச்சியாக மறுபடியும் ரெண்டாவது பார்வை மூணாவது பார்வை பட்டது பாவம்னு சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுன்னு சொல்கிறாங்க. சரி, எதாச்சியாக போனான், பார்வை பட்டுருச்சு, நவது பில்லா இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டான், தௌபா செஞ்சுட்டான், விட்டுறலாம். எதேச்சியாக பட்ட பார்வைகள் வேண்டுமென்ற இதை பார்க்கறதுக்குன்னே இங்கேருந்து 2 பேர் 3 பேர் கூட சேர்ந்து பொம்பளைங்களை பார்க்கறதுக்குன்னே இங்கேருந்து பீச்சுக்கு போகிறது, கடற்கரைக்கு போகிறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, கடை தெருக்களுக்கு போகிறது, கூட்டு மாடி மேலே ஏறிண்டு பக்கத்து வீட்டு பொம்பளை கை பிடிக்கிறது, இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டம் போட்டு செய்கிறது பாருங்க. அப்போ லலாலத்தை, தீய காரியங்களை சில நேரங்களில் தவறுதலாக உண்டாக ஒரு பக்கம் இருக்க, அதை நேசித்து அதை விரும்பி அதுக்கு சப்பக்கட்டு கட்டி அதை ஒரு சரிதான் என்று வேறு சொல்லிக்கொண்டு நிர்வாணமாக காபத்துல்லா சுற்றுவது நாங்கள் செய்யக்கூடிய சரியான காரியம் என்று தனக்குத்தானே சுற்றி கொண்டு இவ்வாறாக தீய காரியங்களை திட்டமிட்டு செய்வது, இது ஷைத்தான் நண்பனாக்கிக் கொள்வதற்கு அடையாளமாகும். இன்னமும் நிச்சயமாக அவர்கள் இத்தகது ஷயாத்தீன, ஷைத்தான்களை அவர்கள் தனது நண்பர்களாக்கி கொண்டார்கள். மிந்தூன் இல்லை, அல்லாஹ் விட்டுவிட்டு. வயசுபூன அன்னஹும் முஹ்ததூன், அது மட்டுமல்ல தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக வேறு எண்ணிக்கொள்கிறார்கள். தான் செய்யறதான் சரின்னு வேறு நம்பிட்டு இருக்கான். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை வழிகேட்டை அவர்கள் மீது உறுதியாக்கி விட்டான். வரியத்தன் ஒரு கூட்டம் அதல்லாஹு, அதா அல்லாஹ் ஹிதாயத் செய்தான். வரியத்தன் இன்னொரு கூட்டம் ஹக்கா உறுதியாகி விட்டது. அலைஹிம் அவர்களின் வலாலத், வழிகேடு அவர்கள் மீது உறுதியாகிவிட்டது. ஹக்காவுக்கு வலாலத்தான் ஃபாயில். ஏன்னா அவ்வாறு நீங்கள் செய்யவே வேண்டாம். யாபனி ஆதம, ஆதமுடைய மைந்தர்களே, பொது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதில், ஒவ்வொரு மஸ்ஜிதிலேயும் உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடைகளை கொண்டும் இன்னும் மற்ற மேல் ஆடைகளை கொண்டும் அலங்காரமாக செல்லுங்கள். ஏன்னா பள்ளிவாசல் இறைவனை சந்திக்கக்கூடிய இடம். ஒரு மினிஸ்டரை பார்க்க போற, ஒரு மந்திரியை பார்க்க போற அப்படின்னு சொன்னா பரதேசி மாதிரியை போற அலங்கரித்து முடி தலை சீவி எண்ணெய் போட்டு வாரி பவுடர் அடிச்சு முட்டாமாவை தழுவி அப்படியே அயன் பண்ண சொக்காயம் மாட்டி என்ன ஜெகஜோதியா போற, ஒரு ஆளை பார்க்கறது இன்டர்வியூக்கு போற, பரதேசி மாதிரி பிச்சைக்காரன் மாதிரியாவது திருவோடு தூக்கிட்டு போற, என்ன மாதிரி அப்படியே கை கட்டி ஷூ சாக்ஸு போட்டு. அப்போ ஒரு அதிகாரி சந்திக்க போனால் எப்படி அலங்காரம் செய்து கொண்டு செல்கிறாயோ
பள்ளிவாசலுக்கு போகும்போது தலைவிதியேன்னு போற, அப்படி போகாத. இப்படி போ, மாப்பழமா இருப்ப பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நீ கண்ணியப்படுத்துறேன்னு அர்த்தம். ஜி அப்ப அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவோம். யார் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தும். அப்படியே பழைய சொக்கா அழுக்கு பிடிச்ச 3 நாள் சொக்கா ஆத்திக்கு மாட்டிட்டு மஜிது ஓட்டுறது, வந்து அதை கழட்டி வச்சுட்டு அயன் பண்ண சொக்காயை மாட்டி வாக்கிங் போறது. ஏங்க வாக்கிங் போகும்போது எடுத்து விட்டு கறி பார்க்குறா, பள்ளியாசத்துக்கு போனால் பார்க்கவா சேரா? அதனால கொடுமையுங்க எல்லாம் சொல்றான் பாருங்க. பொது சீனத்துக்கும் உங்களுடைய அலங்காரங்களை கடைபிடியுங்கள். இந்த புள்ளி மஸ்ஜிது, ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அர்த்தம். புள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு தொழுகும் இடத்திலேயும் என்ற அர்த்தம் வச்சிங்கன்னா, பள்ளிவாசல் தொழுதாலும் சரி, நீங்கள் வீட்டு தொழுதாலும் சரி, மதரசா தொழுதாலும் சரி, எங்கே தொழுதாலும் கூட தொழுகுவதற்கென்று சில அலங்காரங்களை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தொழுவுக்கு சட்டம் வச்சுக்கணும், அதுக்குன்னு சில கைது வச்சுக்கணும், வெள்ளை கேலியா நல்ல கேலியா வைத்துக்கொண்டு, அந்த மாதிரி தொழுகை டைமில் மட்டும் அணிந்து கொண்டு அத்தர் பூசிக்கணும், நறுமணங்கள் பூசிக்கொண்டு, சுருமா இட்டுக்கொண்டு மாப்பிள்ளை மாதிரி போகணும். எங்கேங்க மஸ்ஜிது போகும்போது நல்லா சந்தோஷப்படுறான். பொது சீனத்துக்கும் உங்கள் அலங்காரங்களை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இந்த அலங்காரம் என்று சொல்லுகிற நோக்கம் இங்கே குறிப்பாக ஆடைகள். உங்கள் ஆடைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அலங்கரித்துக் கொள்ளுங்கள், நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். வக்குலு, இன்னும் நன்கு சாப்பிடுங்கள். வஷ்ரபு, சந்தோஷமாக குடியுங்கள். எல்லாம் அவங்களுக்கு தான் படைச்சிருக்கான், சாப்பாடு வைத்தியங்கள் சாப்பிடுங்க. எல்லாம் வேணான்னு சொன்ன மட்டும் விட்டுருங்க. வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். ஒரு கிளாஸ் டீ வாங்கி குடிச்சிட்டு பாதி கீரை ஊத்துறது, ஒரு பொட்டலம் சாப்பாடு வாங்கி பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி போட்டுறது, இவ்வாறு வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமா அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவர்களை அறவே நேசிப்பதில்லை. அதனால வீண் விரயங்களை கொண்டு தவிர்த்து கொள்ளுங்கள் முற்றிலுமாக. அது கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சாப்பிட சொன்னது, பயன்படுத்த சொன்னது, சந்தோஷமா பயன்படுத்திக் கொள்ளுங்க. எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் தான். எது பிடித்தமான காரியம்? நீங்கள் துனியாவை பயன்படுத்திக்கணும், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வது பிடித்தமான காரியம். நல்ல ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இஸ்ராஃப் என்பது என்னங்க? தேவையற்ற முறையில் பணத்தை செலவழிக்கிறது. எங்கு தேவை இல்லையோ, எங்கு குறைந்த தேவையை கொண்டே பூர்த்தியாகணுமோ அங்கே போய் அதிகமான வீடு கட்டுறான். எங்கே பார்த்தாலும் டைல்ஸ், எங்கே பார்த்தாலும் மொசைக்கு, அப்படியே மார்பிள்ஸு சதுரடி 20 ரூபாய்க்கு மொசைக்கு விற்கிது, சதுரடி 400 ரூபா வரைக்கும் கிரானைட்ஸ் கற்கள் விற்கிது. அந்தளவு விலை உயர்ந்த கற்கள், இட்டாலியன் கிரானைட்ஸ், அது இதுன்னு வாங்கி போட்டு வீட்டை அப்படியே வெளியில் எங்கே பார்த்தாலும் கிரானைட்ஸ் டைல்ஸு போட்டு அலங்காரம் பண்ணுறான். வீட்டை பல கோடிகள் செலவு பண்ணுறான், பல லட்சங்கள் செலவு பண்ணுறான் வீட்டு. இதெல்லாம் இஸ்ராஃபில் கட்டுப்பட்டு. இருப்பதற்கு இல்லம் பாதுகாப்பான இல்லம், வீட்டுக்கு கம்பி கேட்டு போட்ட பாதுகாப்பு தான், இஸ்ராஃப்னு சொல்ல முடியாது. இவ்வாறாக தேவையற்ற செலவுகளில் எவன் ஈடுபடுறானோ தேவையான செலவு வர நேரத்தில் அவன் கையெந்தமே நல்லா ஆக்கிடுவான். பிறட்ட போய் சந்துரு அவன்கிட்ட செஞ்ச மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான், நல்லா பாதுகாக்கணும். அதனால் சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஒரு சொட்டு கூட, ஒரு பருகு கூட வேஸ்ட் பண்ணாங்க. சர்க்காரை பார்க்கறதுக்கு அரிசி முட்டையாக வந்து இறங்கும். இறங்கிய அரிசிகளில் 1-2 அப்படி கீழே சிந்தும் போது சந்து பொந்துகளை போய் உட்காந்து விளக்கமாத்து குச்சி எடுத்து அந்த வீட்டுடைய சந்தில் நடுவில் உயிரல் இருக்கும் அதெல்லாம் அந்த விளக்கம் குச்சி எடுத்து ஒவ்வொரு அரிசியாக பொறுக்கி எடுத்து கொண்டு சேர்த்து முட்டையில் போடுவாங்க. ஒரே ஒரு அரிசி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்களா. கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அலங்காரங்களை உங்களுக்கு யார் ஹராமாக்கியது? அல்லதி அக்ரஜஹா லி இபாதி, அக்ரஜ லி இபாதி, தனது அடியார்களுக்காக வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெளியாக்கி வைத்த அந்த அலங்காரங்களை, இவ்வுலகத்தின் மகிழ்ச்சியான பொருட்களை உங்களுக்கு யார் ஹராமாக்கியது? யாரும் ஹராமாக்க முடியாது. அவை உலகின் நற்காத நல்ல விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தையிபாத்தி மினர் ரிஸ்க், ரிஸ்கிலிருந்தும் ஹலாலான உணவுகளை, பரிசுத்தமான உணவுகளை உங்களுக்கு யார் ஹராமாக்கியது? அப்ப யாரும் தடுக்க முடியாது. துனியா நல்ல பயன்படுத்திக் கொள்ளும், வேஸ்ட் பண்ணாத, ஆனால் அல்லாஹ் மறக்காத.
உனக்கு அல்லாஹ் ஒரு ஸ்கூட்டர் கொடுத்தான் வச்சுக்கோ. ஆனால் அந்த ஸ்கூட்டர் எப்போதான் சினிமா தேட்டருக்கே போகுது, தொழுகைக்கு ஒரு நேரம் வர்றதில்லை, மஸ்ஜிதுக்கே வர்றதில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ஸ்கூட்டர் நேமத்தா போல. இப்போ அவனுக்கு அதாபா போச்சு. அல்லாஹ் அவனுக்கு கார் கொடுத்தான், அந்த காரை கொண்டு தப்லீக் தீனி செய்கிற, மார்க்கத்துக்காக உழைக்கிற, நல்லடியார்களுக்கு உதவி செய்கிற, சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்கிற, நீ உன் மனைவி மக்களை பாதுகாப்பான முறையில் எங்கள் ஊருக்கு கொண்டு போக முடியுது, அவர்களை கோஷா பரதா முறையில் கொண்டு போக முடியுது. இதுக்காக வேண்டி அந்த காரை பயன்படுத்தின அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தாலும் ஊர் சுற்றுறதுக்கு, வீண் அரட்டை கச்சேரிக்கு இதுக்காக அந்த காரை பயன்படுத்தின அது இஸ்ராஃபா. இப்போ அல்லாஹ் அவனை கொடுத்து யாருமே தடுக்கல, சந்தோஷமா வச்சுக்கோ. ஆனால் வீண் விரயம் பண்ணாத. கொல் யார் அதை தடுக்க முடியும்? நபியை நீங்கள் சொல்லுங்க. இயல் இல்லதீன் ஆமனும், அந்த நியமத்துகள் எல்லாம் மூமின்களுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன் ஹயாத் உலக வாழ்க்கையில். நான் படைச்சதே இது மூமின்களுக்காக, நல்லடியாருக்கு தான். அதை இன்றைக்கு மூமின் அல்லாத மக்களும் அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள். ஆசைப்படுகிற விட்டுறேன், நான் அனுபவிச்சுட்டு போப்பான். மழை இறக்குனது ஒரு மூமினுக்காக வேண்டி. மூமின் அல்லாத மக்களும் சாப்பிட்றாங்க தண்ணி, அந்த மழை தண்ணியை சாப்பிட்றாங்க, அதுலேருந்து விளையக்கூடிய செடி கொடிகளை சாப்பிட்றாங்க, விட்டுறது நான். கொள்கையர் இல்லதீன் ஆமனும், ஈமான் பண்ண மக்களுக்கு ஆயிருக்கும் சில ஹயாத் துனியா உலக வாழ்க்கையில். ஹாலிசத்தும் யௌமல் கியாமா, மறுமை நாளிலோ அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, யாரும் தலையிடவே முடியாது. இவ்வுலகிலாவது மூமின்களுக்கு அல்லாஹ் படைச்ச உலகத்தை பலர் தனக்காக வேண்டி பயன்படுத்திக் மூமின் அல்லாத மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் ஆக்கிரத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ் மூமினுக்கு மட்டுமே கருணை புரிவான். கதாலிக்கு இவ்வாறு தான். அப்போ காலிசத்தும் யௌமல் கியாமா, கியாமத்தான மூமினுக்கு மட்டுமே சொந்தமான நியமத்துகளாயிருக்கும். கதாலிக்கு இவ்வாறு தான் நுஃபஸ்ஸிருல் ஆயாத்தி, நம் வசங்களை நாம் விவரிக்கிறோம். இதை கௌமி யாலமூன், அறிந்து கொண்ட மக்களுக்கு இவ்வாறு தான் வசனங்களை விவரித்து கூறுவோம். ஒரு நபியை நீங்க சொல்லுங்க. இன்னமா ஹர்ரம ரப்பி, என் ரப்பு ஹராமாக்கியது எல்லாம் அல் ஃபவாஹிஷ, அருவருக்கத்தக்க மாபெரும் கொடிய பாலக செயல்களை தான் அந்த ஹராமாக்கி. மா லஹர மின்ஹா மா பத்தன், அதில் எது வெளிப்பட்டதோ, இன்னும் எது மறைமுகமாக இருக்கிறதோ அனைத்து விதமான தீய காரியங்களையும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். வெளிரங்கமாக பகிரங்கமாக ஒருத்தன் அசிங்கமான காரியம் செய்யலாம். பேப்பரில் சர்வசாதாரணமாக வந்துருக்கு. ஜெர்மனில் நடுத்தெருவில் கட்டி புரண்டார்கள், நடுத்தெருவில் முத்தம் கொடுத்து கொண்டார்கள், நடுத்தெருவில் சேர்ந்து கொண்டார்கள், மாடு மாதிரி. இவ்வாறெல்லாம் செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பாதுகாப்பானாங்க. அதே மறைமுகமாக கள்ள தொடர்பு வச்சிருந்தா யாருக்கும் தெரியாதவங்க செய்யறேன்டா, அதுவும் ஜாயிஸ் இல்லை. அப்போ மானக்கேடான காரியங்களை பகிரங்கமாகவும் செய்யாதீர்கள், மறைமுகமாகவும் செய்யாதீர்கள். மாதார மின்ஹா மா பசன், அது வெளிப்பட்டவை, அது அந்தரங்கமாக எதையும் செய்யாது. வல் இஸ்ம, இன்னும் பாவங்களையும் எல்லாம் ஆறாமாக்கி விட்டான். ஹவாஹிஸ்னா மானக்கேடானது, முன்கர்னா பாவங்கள், இஸ்மு அப்படின்னு சொன்னா பாவங்கள். அல்லாஹ் ஒருத்தருக்கு மாறு செய்யணும். எந்தவித உரிமையும் என்று அடுத்தவர்கள் மீது வரம்பு மீறுதல். வான் துஷ்ரிகு பில்லாஹி, அல்லாஹ்வோட இணை வைக்குதல். மாலம் யுனஸில் பிஹி சுல்தானா, எதை கொண்டு அல்லாஹ் எந்த அதிகாரத்தையும் இறக்கவில்லையோ அத்தகைய ஒன்றை, எதற்காக அல்லாஹ் எத்தகைய ஆதாரத்தையும் காட்டவில்லையோ, எனக்கு கூட்டாளி இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லவில்லையோ அத்தகைய ஒரு வஸ்துவை அல்லாஹ் கூட்டாளியாக ஆக்குதல். தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத ஒன்றையெல்லாம் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று சொல்லுதல். இவற்றையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டார். அப்ப ஜாஹிரானது என்று சொன்னால் பகிரங்கமா மக்கள் பார்க்க செய்யக்கூடிய மானக்கேடானவை. பாத்தின்ல அப்படின்னு சொன்னால் தனி அறையில் செய்யக்கூடியவை. இன்னும் ஜாஹிர் சொன்னால் உடலுக்கு மேலே உள்ள வியாதிகள். பாத்தின் என்று சொன்னால் கல்புக்கு உள்ளே உள்ள வியாதிகள், உன் ரூவுக்கு உள்ள வியாதிகள். இந்த இரண்டையுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கு அந்த மானக்கேடான காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான்.
உங்கள் நபியை நீங்க சொல்லுங்க. இன்னமா ஹர்ரம் ரப்பி அல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن والاثم والبغي بغير الحق وان تشركوا بالله ما لم ينزل به سلطانا وان تقولوا على الله ما لا تعلمون ولكل امة اجل. ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே துனியாவில் இருக்குது. அதை அனுபவிச்சு தான் அவன் போவாங்க. சீக்கிரம் போவான்னு நினைக்காது, என்ன வளர்ந்துட்டே போறேன்னு நினைக்காது. அது தேஞ்சு போயிடும். குறிப்பிட்ட காலம் நல்லா வச்சிருப்பான். எதிரிகளை அவர்கள் எந்த வஹாபியிலா இருக்கட்டும் கொஞ்ச காலம் வச்சிருப்பான் தான் தரான். குல்லி உம்மத்தின் அஜல் வைதாஜா அஜலுகும், எப்ப அவருடைய முடிவு தவணை வந்து விடுகிறதோ லா யஸ்தஅஃபிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள், ஒரு வினாடி பிந்தவும் மாட்டார்கள். அல்லாஹ் அப்படியே அவளை பிடித்துக் கொள்வான். அதனால எந்த கூட்டத்தாலும் இருக்கிறாங்களே நிரந்தரமா தங்கிட்டாங்கன்னு நினைக்கவே நினைக்காது. அநீதிகளை அல்லாஹ் நிலைக்க செய்வதில்லை. கொஞ்ச காலம் விட்டு வச்சிருப்பான். அதெல்லாம் பிடிக்கும்போது ஒன்னா பிடிச்சிடும். இது அல்லாஹ்வுடைய பழக்கம் என்பதை அல்லாஹ் நினைவூட்டுகிறான்.